بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு தகவலில் நாம் சொல்லுகிற இந்த செய்தி, சமூகத்திலே மிகவும் அதிகம் மதிக்கக்கூடிய மனித உயிர்கள் மாண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை காப்பாற்றக்கூடிய ஒரு முகமாக இன்றைக்கு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம் பயன்படுத்தப்படுகிறது. உலகத்திலே குடும்பத்தில் பிறந்திருக்கிற ஒருவர், அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒருவர் இறந்துவிட்டால் அந்த குடும்பம் பல்வேறு விதமான கஷ்டங்களை இந்த சமூகத்திலே அடையக்கூடிய காட்சியை பார்க்கிற ஒருவர், இவர் உயிரோடு இருந்திருக்கலாமே, இவர் இறந்ததினால் இந்த குடும்பம் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறது என்று சொல்லி வருத்தப்படக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த குடும்பத்தில் தனக்கு பிரியமான ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொன்னால், குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவன் கூட பிரியமானவர் இறந்துவிட்ட காரணத்தினால் அந்த சோகத்தை மறக்க முடியாமல் பல நாட்கள் அந்த சோகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் மனித உயிர்களை நேசித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் பல்வேறு விதமான காரணங்களில் மனித உயிர்கள் பிரிவதற்கு பல காரணங்கள் இந்த சமூகத்திலே இன்றைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. விபத்துகள், நோய்கள் என்று சொல்லி பல காரணங்களில் மனித உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணமாக இருக்கிற இந்த சூழலில் மனித உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு அவசர ஊர்தியாக பயன்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸ் பற்றிய விழிப்புணர்வை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற பலரும் அதை அறியாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வாகனம் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக பல ஆண்டுகளை பின்னோக்கி பார்த்தால், ஒரு பிரசவ வழியில துடிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லது ஒரு விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருக்கிற ஒருவரை, பாம்பு போன்ற விஷஜந்துகள் கடித்து அவர் உயிருக்கு போராடுகிற ஒருவரை, விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்த ஒருவரை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நிலையில பல இடங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக மாட்டு வண்டிகள், அதே மாதிரி தட்டு ரிக்ஷாக்கள், கார்கள் போன்ற வாகனங்களிலே அவர்களை தூக்கி கொண்டு போய் சொல்வார்கள் மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக வேண்டி. அந்த காலகட்டங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பயன்படுத்த முடியாத அந்த காலகட்டங்களில் சாலைகள் சரியாக இருக்காது. ஒரு தட்டு வண்டியில் ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு பின்னாடி அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பின்தொடர்ந்து உடையாந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு மாட்டு வண்டியில் அவரை தூக்கி போட்டுவிட்டு வேகமாக மாட்டை ஓட்டி செல்வார்கள். வாகனங்கள் இல்லாத காலத்திலே தோளில் சுமந்து அந்த உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கிலோமீட்டர்கள் சுமந்து சென்ற காட்சிகள், வரலாறுகள் எல்லாம் அன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கண்முன்னே அதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மனிதர்கள் இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி எவ்வளவு சிரமம் எடுத்திருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சிருந்த ஒருவர் திடீர்னு பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துட்டாரு, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நேரத்தில் எந்த வாகனமும் இல்லை, தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு 2-3 நபர்கள் பல கிலோமீட்டர்கள் மாற்றி மாற்றி அவரை சுமந்து சென்று மருத்துவமனையில் சேர்ந்த வரலாறுகள்லாம் உண்டு. இப்படி மனித உயிருக்கு மதிப்பளித்த அந்த காலம் இன்றைக்கு என்ன? ஆம்புலன்ஸ் வாகனம் பயன்படுத்தப்படுவதே மனித உயிர்கள் இறந்து போகாமல் குறித்த நேரத்தில் மருத்துவமனை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவதை அறிந்தும் கூட பல நகர பகுதிகளில் வாகனங்களிலே செல்பவர்கள் அந்த வாகனத்திற்கு, ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் செல்லுகிற காட்சியை நாம் பார்க்கிற பொழுது மனம் கலங்குகிறது. என்ன ஒரு மனித நேயத்தை மறந்து இந்த வாகனத்திற்கு வழிவிடாமல் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படி என்பதை நாம் பார்க்கும் பொழுது மனம் கலங்குகிறது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஆம்புலன்ஸை பற்றிய ஒரு புரிதல் சமூகத்தில் இல்லை. அதுக்கு தான் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. வாகனத்தை ஓட்டி செல்கிறார்களே, முன்னோக்கி செல்கிறார், ஆம்புலன்ஸை முன்னோக்கி அவர்கள் போகணும் என்று சொல்லி பயணிக்கிறார்களே, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அது ஏதோ ஒரு வண்டி, நம்மளை மாதிரி ஒரு வண்டி,
நம்ம ஒரு காரில் போகிற மாதிரி அது ஒரு பெரிய வாகனத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் நினைக்கிறாரு. அப்படியாது நாம் செய்வது பிரயாணம். நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு இடத்தை அடைவதற்கு தாமதமானால் அதனால் எந்த நட்டமும் இந்த உலகத்தில் நாம் அடைந்து விட முடியாது. அப்படி அடையக்கூடிய எந்த ஒரு நட்டத்தையும் நாம் பிற்காலத்தில் சரி செய்து விட முடியும். ஆனால் ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடியது அப்படியா? மருத்துவமனைகளில் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ நோயாளிகள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு உயிரோடு இருக்கிறார்களே, அவர்களை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் தெரியுமா? உங்களை சரியான நேரத்தில் இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் உங்களை எங்களால் காப்பாற்ற முடிந்தது. ஒட்டுமொத்த குடும்பமே கண்கலங்கி கதறி போய் அந்த மருத்துவரிடத்திலே இது மாதிரி நீங்கள் காப்பாற்றினதுக்கு நன்றி என்று சொல்லி எல்லோரும் நன்றி சொல்கிற பொழுது அந்த மருத்துவர் சொல்வார், நாங்கள் காப்பாற்றின மேட்டர் இல்லை, நாங்கள் வைத்தியம் செஞ்சோம் அவ்வளோதான், ஆனால் சரியான நேரத்தில் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்தீங்களே, இந்த இவர் கொண்டு வந்து சேர்த்தார, அதனால தான் நாங்கள் எங்களால் காப்பாற்ற முடிந்தது. 5 நிமிஷம் நீங்கள் லேட்டாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இவர் இறந்து போயிருப்பார் அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னைக்கு சமூகத்தில் பல பேர் இப்படி 5 நிமிடத்திற்கு முன்பாக சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த வாகனத்தை முந்தி செல்லக்கூடியவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம போகிறது ஒரு பிரயாணம், ஆனால் இங்கே ஆம்புலன்ஸிலே வரக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் என்பது உயிருக்கான போராட்டம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதா சாவா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு உயிருக்காக வேண்டி போராடி கொண்டு இந்த பயணத்தில் இவர் இருக்கிறார் என்பதை இந்த வாகனத்திற்கு முன்பு செல்லக்கூடியவர்கள் முதலில் அதை நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ உயிர்கள் மரணித்திருக்கிறார்கள். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருப்போம், இப்போ தான் வந்திருக்கிறீங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஏதோ கடவுள் செஞ்சது தான் சொல்லி அவங்க முயற்சி செய்கிறோம் என்று சொல்லி கடைசியில் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி எத்தனை உயிர்கள் பிரிந்திருக்கிறதே. கண் முன்னாடி அது மாதிரி எத்தனை நபர்கள் நமக்கு முன்னாடி நாம் காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கிற பொழுது கூட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க காப்பாற்றிருப்போம்னு சொல்லி எத்தனை நபர்கள் அது மாதிரி இறந்திருக்கிறார்களே. அதை பார்க்கிற ஒரு 5 நிமிஷம் நமக்கு இந்த உலகத்தில் நேரம் கிடைச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாமே அப்போ நம்ம நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களே. இதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். முன்னாடி போகக்கூடியவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம செய்யக்கூடியது பிரயாணம், ஆனால் இவர்கள் உயிருக்கான ஒரு போராட்டத்திலே அங்கே இருக்கிறார்கள். இவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, இவரை நம்பி ஒரு மனைவி இருக்கிறார்கள், இவரை நம்பி தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், இவரை நம்பி குழந்தைகள் இருக்கிறது. இந்த நிலையில் எப்படி ஒரு நிலையில் இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரியாமல் நம்ம அப்படியே அசால்ட்டாக அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் அதை முந்தி செல்வது, அதுலாம் அதுக்கு முன்னாடி மெதுவாக செல்வது, கொஞ்சம் தூரம் போய் சைடு கொடுக்குறது. இந்த வாகனத்தில் வரும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சக வாகனமாக வரக்கூடிய ஒருத்தர் சைடு கேட்குறாருன்னு வச்சிங்களேன், அவர் கொடுக்க மாட்டார். ஒரு காரும் போகுது, காருக்கு நம்ம எப்படி சைடு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த வாகனத்துக்கு சைடு கொடுக்காம பல கிலோமீட்டர்கள் போய் அப்புறம் சைடு கொடுப்பார். ஏன்னா டிரைவருக்கு அது கேவலமாக. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வரக்கூடிய அந்த நேரத்தில் கூட அதை வழிவிடுறதுக்கு தயங்கி கொஞ்ச நேரம் கழித்து அதை வழிவிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கி சில இடங்களில் பாருங்கள், புரிந்து கொள்ளாதன் காரணம் சில இடங்களில் ஆம்புலன்ஸுகள் எல்லாம் விபத்துக்குள்ளாகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள் ஒரு ஆம்புலன்ஸ் விபத்தானுச்சு. எப்படி? எதிரே வந்த வாகனத்தில் மோதுனுச்சு. எதிரே வந்த வாகனத்துக்கு தெரியாதா, அவர் அந்த சப்தம் கேட்கும், அதோடைய லைட் எரியும், முன்னாடி வரக்கூடியது ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது, கடைசி கரெக்டான நேரத்தில் போய் அதை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும், அந்த விதியை கடைபிடித்து ஓரம் கட்டிடும், அவங்களுக்கு வழியை விடுவோம்னு சொல்லி வழி விடணும்ல எதிர்த்த வந்தவர். ஆனால் அங்கே நிலைமை, அவர் பாட்டுக்கு ஒரு சக வண்டிக்கு சைடு கொடுக்குறது மாதிரி அவர் வச்சு அந்த அதே ஸ்பீடில் கடைசியில் என்ன ஆகுது, அந்த வாகனத்தின் மேலே கொண்டு போய் மோதுறார். ஆம்புலன்ஸ் மேலே விபத்து ஆகிறது என்று சொன்னால் அவ எந்த அளவிற்கு ஒரு பொடுபோக்குத்தனமான, அதை புரிந்து கொள்ளாத நிலையில், விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இந்த சமூகம் இருக்கிறது என்பதை பாருங்கள். பல இடங்கள் அதை ஓவர்டேக் பண்ணியெல்லாம் போவாங்க, அதை முந்திட்டு நம்ம போகணும், அது முன்னாடி போகிற வாகனம் என்ன வாகனம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் ஆம்புலன்ஸில் யாருமே இல்லாத நேரத்தில் ஆம்புலன்ஸ் அந்த சவுண்டை எழுப்பி கொண்டே போகும். அப்பையெல்லாம் திட்டுவாங்க, இவங்க சும்மா போட்டு போகிறானுங்க, யாருமே இல்லை, அப்போ எதுக்கு போடுறானு போட்டு போகிறானுங்க, ஆள் இருந்தால் சரி ஓகே, ஆள் இல்லாமல் இப்படி சைலன்சரை போட்டுட்டு இப்படி ஓட்டுறானுங்களேன்னு சொல்லி. அப்போ இதுவும் சமூகத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய கருத்து தான். அதான் ஒரு இடத்துல விபத்தாயிருச்சுன்னு சொல்லி ஃபோன் வந்தால் இவர் என்ன செய்வார், கரெக்டான நேரத்தில் போய் அந்த இடத்துல அட்டன் பண்ணி அந்த ஆளை தூக்கிட்டு மருத்துவமனையில் சேர்க்கணும். நம்ம என்ன பார்க்குறோம், ஆள் இருந்து போனால் தான் அது ஆம்புலன்ஸ்னு பார்க்குறோம், ஆள் இல்லாமல் அது சத்தம் எழுப்பி போனால் இவன் ஏன் போட்டு போகிறான் எப்படி நம்ம நினைக்கிறோம். அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், கரெக்டான நேரத்தில் அந்த ஆளை போய் தூக்குவதற்காக வேண்டி வழி விடுங்கள்னு சொல்லிடும் போட்டுட்டு போகிறாருங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் இந்த மாற்று கருத்து நமக்கு வராது. ஒன்றுமே இல்லை,
சும்மா தானே சத்தம் போட்டு வருது, நம்ம எதுக்கு வழி விடணும்னு சொல்லிட்டு வழி விடாமல் பார்க்கணும். இந்த மாதிரி சென்னை மாதிரியான நகரத்துல எல்லாம் எவ்வளவு வாகனங்கள் போகிறது, எத்தனை வாகனங்கள் போனால் என்ன, ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அதை ஒதுங்கி நின்று அதற்கு அந்த ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அரசாங்கத்தில் கூட பல சாலை விதிகளை பேண வேண்டும் என்று சொல்கிறார்களே, ஆம்புலன்ஸுக்கு அந்த மாதிரி சாலை விதிகள் உண்டா? எப்படி வேணாலும் போகலாம். ஏன்? உள்ள இருக்கிறது மனித உயிர், அந்த உயிருக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஆம்புலன்ஸ்க்கு எந்த சாலை விதிகளும் கிடையாது என்று சொல்லி அரசாங்கம் சொல்லும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அதற்கு வழி விடுவதற்கு நம்ம தயங்கி ஓட்டுநர்கள் ஓட்டி செல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இது முற்றிலும் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் திருமறையில, அதாவது உலகத்தில் ஒரு மனித உயிரை யார் வாழ வைக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு ஒப்பாவார், சமமாவார். அப்ப மனித உயிரை வாழ வைத்தால் எல்லாரையும் நீ வாழ வச்சதுக்கு சமம்னு சொல்லி உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் சொல்லுது பாருங்க. அப்ப நம்ம நினைக்கிற மனுஷ உயிரை வாழ வைக்கிறதுன்னு சொன்னா இதை மருத்துவத்துக்கு உதவி செய்யறோமே, அதா ரத்தம் கொடுக்குறோமே அது மட்டுமா? ஆனா நம்ம சாதாரணமா ஒரு வழி விடுறோமே அந்த ஒரு 2 நிமிஷம், இந்த 2 நிமிஷம் அவனுடைய உயிரை காப்பாற்றும். நம்ம சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி நிற்கிறோமே, இந்த 5 நிமிஷம் அவனுடைய உயிரை காப்பாற்றும். நீ ஒரு உயிரை வாழ வைப்பதற்கு என்ன செய்யற? ஒன்றும் செய்யல, ரத்தம் கொடுக்கல, பணம் கொடுக்கல, சாதாரண வாகனத்தை ஓரத்தில் நிறுத்திய. இது ஒரு உயிரை வாழ வைப்பதற்கு சமமாக இருக்கும், அவனை காப்பாற்றுவதற்கு அது உதவும் என்று சொன்னால், அதன் மூலமாக அவன் காப்பாற்றப்பட்டால் எல்லா மனிதனையும் நீ வாழ வச்சதுக்கு சமம்னு சொல்லி இந்த மார்க்கம் மனித உயிரை இப்படி புனிதமாக நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆம்புலன்ஸ் சொன்னால் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் பொறுப்போடு உணர்ந்து கொண்டு மனித உயிரை மதித்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி இன்றைய தகவலை நாம் முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.